ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் போச்சு. ஸ்டார்டிங் பயங்கரமாக மாதம் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் வந்து ஒரு எமோஷனலாக வந்துட்டு முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு. கொடுக்க வேண்டிய கொடுப்பு எல்லாமே வந்துட்டு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனால் ஒரு சில இடங்களில் வேணுட்டுமே விஜய் பார்வதியை கலாய்ச்ச விஷயங்கள் தேவையில்லாததோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ திருந்தி அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி 3 வாரமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட மறுபடியும் அந்த பொண்ணை வந்து கலாய்ச்சி அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. இவர் என்ன எதிர்பார்க்குறார், ஒரு வேளை பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. என்னென்னா நிறைய வார்த்தைகள் ஹீரோயிசம் மாதிரி பேசுவார். அது வந்துட்டு அவரோட வாயாலே வந்து அவருக்கு பிரச்சனை எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதாவது இந்த பக்கம் வண்டி திரும்பிச்சுன்னா வண்டி கண்டமாயிடும். அப்புறம் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன் நான், அவர் தான் பிக் பாஸ் மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் பேசிப்பார். கூட நேற்று என்ன பண்ணியிருக்காரு, அந்த மில்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லையா, அந்த மில்க் பிரச்சனையில் வந்துட்டு நிறைய வாய் வார்த்தைகள் விட்டுருக்காரு. ஈவன் தோ விக்ரமை பற்றி சாண்ட்ராவும் விட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்துட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த இடத்துல நான் வந்து பாட்டு பாடுவேன்லாம் சொல்லியிருக்காங்க. சாபம் மாதிரிலாம் பேசியிருக்காங்க. சரிங்களா? பிரஜனும் வந்து அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, எஃப்ஜேக்கு சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் அங்கே வந்துருச்சு. அதான் பால் ஊற்றணும் உங்கள் அக்காவுக்கு உங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்காப்புல போல இருக்குது. அதை வந்து இங்கே வந்து சொல்கிறாரு. செம்மையாகிடுச்சு. அது வந்து ரொம்ப கஷ்டம்தான், யாருக்காக இருந்தாலும் கஷ்டம்தான். அப்போ வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, எஃப்ஜே வந்து அப்படியே அடிக்க பாயிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாரு. இங்கே இந்த பக்கம் வந்து பதறாரு யார், விக்ரம். உடனே இங்கே வந்து தெரியுது. உடனே இவர் வந்து என்னாச்சு விக்ரம் அப்படின் போது, இல்லை சார் அப்படின்போது அங்கே பக்கம் விஜய் பார்வை சொல்லியிருப்பாங்க, துள்ளுறாரு சார் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, ஹோஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அப்படி அடிக்க போகிறாமல் அப்படியே வாயில் ஏதோ அசிங்கமாக வர சொல்லியிருப்பார். என்ன வார்த்தை சொன்னால் தெரியல, ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் நம்ம விக்ரம். ஸோ பயங்கரம் ஒரு மாதிரி இருந்தது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மிரட்டல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா விட்டுருப்பார். எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் அப்பாவை ஏன்னு சொல்லிட்டு போட்டால் அப்புறமா இருக்குன்னு. சரி, ஓகே, இது ஒரு கேம். ஸோ கேமை தாண்டி இவங்க பண்ணுறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. கேமில் நடக்கிற விஷயங்களுக்கு ஹெல்த்தியாக விவாதம் வச்சாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவரோட கேமும் விளாட்றாரு, இவங்க மனைவிக்காகவும் விளாட்றாரு, அவங்க தங்கச்சிக்காகவும் சேர்த்து விளாட்றாரு. அதனால தான் இவ்வளோ வார்த்தைகள் வருது. இவரோட கேமை தனியாக விளாட்றனா பிரச்சனையே இருக்காது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.